சில மாதங்களுக்கு முன்னாடி செல்தட்டி சிவகுமார் இருக்கார் இல்லையா, அவரு ஹிந்து மதத்தை பற்றியும் திருப்பதி கோவிலுக்கு போறவங்க பற்றியும் ரொம்ப அருவருப்பாலாம் பேசியிருந்தாரு. இப்போ இந்த தகரம் ஃபவுண்டேஷன் ஃபங்ஷன் முடிஞ்ச கையோட, அந்த ஃபங்ஷன் முடிஞ்ச கையோட சூர்யா, ஜோதிகா அவங்க பசங்க இவங்க எல்லாருமே திருப்பதி கோவிலுக்கு போயிருக்காங்க. திருப்பதி உலகத்திலே பெரிய சாமி, கோடியில கொட்டக்கூடிய சாமின்னு சொல்றீங்க. காட்பாடி இறங்கின ஒரு பக்தன் 48 நாள் விரதம் இருந்து காட்பாடி இறங்குற ஒருத்தன் நடந்து போறான். வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு நடந்து போறான். கருட உற்சவம், ரத உற்சவம் டைம். அங்க வந்து பிளேக் காலரா வரும்னு சொல்லிட்டு தடுப்பூசி போடுறாங்க. அந்த போற வரைக்கும் தடுப்பூசி போடுறாங்க. அது சாவூசின்னு பயந்துட்டு இவன் காட்டுக்குள்ள பூந்து பாம்பு தேள் கடிச்சா பரவாயில்ல காட்டுக்குள்ள பூந்து புதற்குள்ள பூந்து போறான். மேல போனா கோயிலை சுத்தி விசேஷ நாள்ல பாம்பு கூடகளை படுத்துக்கிற மாதிரி 8 சுத்து கியூ நிக்குது. இந்த 8 சுத்துல இன்ன காலம் நின்று கெரோசின் அடுப்புல சப்பாத்தி சூடு பண்ணி சாப்பிட்டா 4வது நாள் காலையில் தான் கோயிலுக்குள்ள போக முடியும். இந்த ஏழை உண்மையான பக்தன் உள்ள போனா இந்த சைஸ்ல மூங்கல் குச்சி வச்சிருக்கான். ஜரிகண்டி 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 அடிச்சு அனுப்புறானுங்க. ஆனால் ஒரு கோடீஸ்வரன் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கொஞ்சம் குமரையை கூட்டிட்டு போய் கெஸ்ட் தங்கிட்டு விடிய வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமா வந்துட்டு குளிக்காமல் காலை 4 மணிக்கு போனால் கும்பம் வைத்து மரியாதை செய்கிறார்கள். டேய் செல்தட்டி சிவகுமார், பொண்டாட்டிக்கு தெரியாம கொஞ்சம் குமரியோட திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு அங்க தங்கி அங்க இல்லாத பல்லாத வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறமா காலையில இந்த கோவிலுக்கு போனான், திருப்பதி கோவிலுக்கு போனா அங்க அவனுக்கு பூர்வ கும்ப மரியாதை தருவாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு கேவலமா பேசியிருந்த. இதோ இங்க உன் புள்ள போயிருக்கு, உன்னுடைய மருமக போயிருக்கா, வேற பசங்க எல்லாம் போயிருக்காங்க. இப்ப இவங்களையும் பார்த்து இத மாதிரிலாம் நீ பேசுவியா, இத மாதிரிலாம் நீ சொல்லுவியா, நீயும் இப்படிதான் போனியாடா அப்படின்ற மாதிரி நீ உன் புள்ளையா பார்த்து கேள்வி கேட்பியா? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திமுக ஈகோ சிஸ்டத்தை கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் ஹிந்து மதத்தை குறித்து ரொம்ப இழிவா அருவருப்பாலாம் பேசுவாங்க. மறுநாளே அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை கோவிலுக்கு அனுப்புவாங்க. அவங்க கோவிலுக்கு போறத இந்த திமுக கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது பெருசா செய்தியா வேற போடுவாங்க. நம்முடைய துர்கா ஸ்டாலின் அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பாத்தீங்கன்னா இது மாதிரி அடிக்கடி பல கோவில்களுக்கு போயிட்டு வருவாங்க. திருப்பதி கோவிலுக்கு போவாங்க, தமிழகத்துல இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கு போவாங்க. அவங்க கோவிலுக்கு போறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, இங்க இருக்கக்கூடிய கொத்தடிமை ஊடகங்களுக்கு நல்லாவே தெரியும். டக்குன்னு அவங்க கோவிலுக்கு போறது, கோயில சாமி கும்பிடுறது, கோயில இருந்து வெளியே வருது, இந்த ஃபுட்டேஜஸ் போட்டோஸ் இதெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க துர்கா ஸ்டாலின் இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க, அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க, இத மாதிரிலாம் அவங்க வழிபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழக ஊடகங்கள் செய்தியா போடுவாங்க. மேடையில இருக்கும் பொழுது சனாதன தர்மத்தை குறித்து பேச வேண்டியது, சர்வாதிகாரம் குறித்து இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் பேச வேண்டியது, இந்து மக்களுடைய மனசை காயப்படுத்துற மாதிரி பேச வேண்டியது, மறுநாள் இந்த விஷயம் எல்லாம் பெருசாகும் பொழுது அவங்க வீட்டுடைய பெண்களை இந்த மாதிரி கோவிலுக்கு அனுப்பி அந்த நியூஸ ஊடகங்கள்ல போடுறது. பாத்தீங்களா இந்த திமுக கூட்டம் எப்படி தமிழக மக்களை அடி முட்டாள்களா மாத்தி வச்சிருக்காங்க. இதன் மூலியமா இவங்க என்ன மாதிரியான பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாங்கன்னா, இவங்க இந்து மதத்தை குறித்து பேசுறது எல்லாமே அரசியல் ரீதியான பேச்சு மட்டும்தான், அதை பெருசா யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. என்னதான் நாங்க இந்து மதத்தை குறித்து இழிவா அருவருப்பா அசிங்கமா பேசினாலும் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், எங்க வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத்தினர் இவங்க எல்லாருமே கோவிலுக்கு தான் போவாங்க, கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்து மத நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத சொல்லாம சொல்லுவாங்க. அதாவது சைக்காலஜிக்கலா தமிழக மக்கள் மூளையில திமுக ஹிந்து விரோத கட்சி கிடையாது, அவங்க ஹிந்து விரோத கருத்துக்கள் பேசுவாங்களே ஒழிய அது அரசியல் ரீதியான கருத்துக்கள் ஒழிய அதெல்லாம் அவங்க சீரியஸா எடுத்து பண்றதே கிடையாது, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே இது மாதிரி ஹிந்து கோயிலுக்கு தான் போறாங்க அப்படின்ற மாதிரி திணிப்பாங்க, தமிழக மக்கள் மனசுல திணிப்பாங்க. சரி, நாம இப்ப இந்த தகரம் ஃபவுண்டேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த சித்திரக்குள்ளன் சூர்யா இருக்கார் இல்லையா, அவர் சம்பாதிச்ச பணத்தை அப்படியே ஒரு ஃபவுண்டேஷன்ல போட்டு அதன் மூலியமா ஏழை எளிய மக்களுக்கு உதவுறாரு, படிப்புக்காக உதவுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை, ஒரு மாய பிம்பத்தை இவங்க எல்லாருமே உருவாக்கி வச்சிருக்காங்க. பட் இந்த சித்திரக்குள்ளன் சூர்யா அத மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இது ஒரு கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் மாதிரி. இந்த தகரம் ஃபவுண்டேஷன்ல பார்ட்னர்ஸா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. கோடி கோடியா கட்ட வேண்டிய டாக்ஸ்களை கட்டாம இருக்கிறதுக்கு, டாக்ஸ் கட்டாம தப்பிக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நடத்துற ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த தகரம் ஃபவுண்டேஷன். அண்ட் ஆல்சோ இந்த கருப்பு பணத்தெல்லாம் வெள்ளையா மாத்துறதுக்கோ இது மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ் இவங்க யூஸ் பண்றாங்க. நான் இந்த தகரம் ஃபவுண்டேஷனை மட்டும் சொல்லல, இந்தியால நடத்தக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களால் நடத்தக்கூடிய ஃபவுண்டேஷன்ல முக்காவாசி இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஒன்னு டாக்ஸ் கட்டாம தப்பிக்கிறதுக்கு இத மாதிரியான யுக்திகளை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கையில இருக்கக்கூடிய அளவுக்கு மீறி இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறதுக்கு இந்த ஒரு வழியை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நாட்டுல தான் ஒரு விசித்திரமான சட்டம் இருக்கு. இது மாதிரி என்ஜிஓ ரன் பண்றவங்க, இது மாதிரி ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்க, ஃபவுண்டேஷன் நடத்துறவங்களுக்கு எல்லாம்
டாக்ஸ் எல்லாம் தள்ளுபடி பண்றாங்க இல்லையா? சோ அதை இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இது மாதிரியான காரியங்கள் பண்ணிட்டு வராங்க. இதே மேடையில நீட் குறித்தெல்லாம் பேசியிருந்தாங்க. மறுபடியும் நீட் விவகாரத்தை இதுங்கெல்லாம் சேர்ந்து கையில எடுத்திருக்குங்க. நீட்னால யாராலையும் படிக்கவே முடியல, இவங்களால உதவி பண்ணவே முடியல, அது செய்ய முடியல, இது செய்ய முடியல, நீட்ல அது இருக்கு, நீட்ல இது இருக்கு, நீட்ல நீங்க எக்ஸாம் எழுதணும்னா அவ்வளவு கிரைட்டீரியாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டதையும் சொல்லி கதறிட்டு இருந்தானுங்க. இப்போ இந்த சித்திரக்குள்ள நடத்தக்கூடிய தகரம் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா? இந்த ஃபவுண்டேஷன்ல நீங்க ஈஸியா ஸ்காலர்ஷிப்லாம் வாங்க முடியுமா? அவங்க கிட்ட ஈஸியா உங்களால கல்வி கடன் இல்லனா கல்வி உதவி இதெல்லாம் வாங்க முடியுமா? முடியாது. தகரம் ஃபவுண்டேஷன் ஏகப்பட்ட கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கான். அந்த கிரைட்டீரியாவை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அவனுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க. ஆனா இவனுங்க என்ன சொல்றானுங்க? நீட்ல அவ்வளவு கிரைட்டீரியா இருக்கு, நீட்ல அதெல்லாம் கேக்குறாங்க, இதெல்லாம் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி நீட் மேல பழி போடுறானுங்க. ஏன்டா நீங்க என்னடா பண்றீங்க? கேக்குறவங்களுக்குலாம் உதவி கேக்குறவங்களுக்குலாம் காசு தூக்கி கொடுத்துறீங்களா? உண்மையாலே கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க உதவி பண்றீங்களா? இல்லையே. இல்லையே. நீங்க வைக்கக்கூடிய கிரைட்டீரியாவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு நீங்க உதவியா பண்றீங்க. இவனுங்க நடத்துற இந்த ஃபவுண்டேஷனுடைய ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, என்ன மார்க்கு, என்ன இது, உங்க பேக்ரவுண்ட் என்ன சொல்லிட்டு 1008 கேள்விகள் கேட்டு வச்சிருப்பானுங்க. ஆனா இவனுங்க நீட்ட குறை சொல்றானுங்க. எல்லாருக்கும் கல்வி இருக்கணும், எல்லாருக்குமே சமூக நீதி கிடைக்கணும், சமத்துவத்தோட எல்லாருமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றவன் ஏன் தகுதியை பார்த்து நீ உதவி பண்ற? கல்வி உதவின்னு வந்துட்டா எல்லாருக்குமே உதவி பண்ண வேண்டியதானே? உண்மையாலே கஷ்டப்படுறாங்கன்னா கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே உதவி பண்ண வேண்டியதானே? ஏன் கஷ்டப்படுறவங்களே நீ தகுதி பார்த்து உதவி பண்ற? இதுல ஜோதிகா இருக்காங்க இல்லையா, அவங்க நாம என்ன பணத்தை வச்சு ஆரம்பிச்சோம், அன்பை வச்சுதான் ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் கிட்ட சொன்னதா அந்த கார்த்திக் அந்த மேடையில பேசியிருக்காரு. எது இந்த தகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க அன்பை வச்சு ஆரம்பிச்சீங்களா? என்கிட்டயும் கிலோ கணக்குல அன்பு இருக்கு, அந்த அன்பையும் நான் தூக்கி கொடுக்குறேன், அதை வச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு கொடுங்களா பாப்போம். அன்பை வச்சு ஆரம்பிச்சோம், அழுகி போன தக்காளியை வச்சு ஆரம்பிச்சோம்னு என்ன பேச்சு பேசுதுங்க பாத்தீங்களா இதுங்க? இதுங்களுக்கெல்லாம் நீட் பத்தி தெரியாது, இஐஏ பத்தி தெரியாது, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பத்தி ஒரு இழவும் தெரியாது. இவங்களுடைய முதலாளியா இருக்கக்கூடிய திமுக அவங்க என்ன சொல்றாங்களோ, என்ன மாதிரியான நெரேட்டிவை செட் பண்ண சொல்றாங்களோ அவங்க சொல்படி நடக்கக்கூடிய இந்த கொத்தடிமைகளுக்கு என்ன பேச்சு பாத்தீங்களா? திமுக ஆட்சியின் கீழே தமிழக பள்ளி கல்வித்துறை என்ன லட்சணத்துல இருக்கு? தமிழக மாணவர்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க துப்பு கிடையாது, அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க வக்கு கிடையாது. ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு பிரிட்டிஷ்காரன் தான் நமக்கு கல்வியை கொடுத்தான், திராவிடம் தான் நம்மளை படிக்க வச்சுது அப்படிங்கிற மாதிரி பேசுவானுங்க. இதுல சனாதனத்தை அழிக்க கல்வியால தான் முடியும் அப்படின்ற மாதிரி கமல் வேற பேசுறாரு. ஒரு வகையில திரு கமல்ஹாசன் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், கல்வியால தான் சனாதன தர்மத்தை ஒழிக்க முடியும் சொன்னார் இல்லையா, அழிக்க முடியும் சொன்னார் இல்லையா, அது உண்மைதான். ஐ டெல் யூ வை. பிகாஸ் இவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல படிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு சனாதன தர்மத்தின் மீது ஒரு தவறான புரிதல் ஏற்படும். இங்க இருக்கக்கூடிய மற்ற மதங்கள், இந்த கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், இதுதான் நல்ல மதம், இதுதான் சரியான மதம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணும். அதன் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா சனாதனம் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கல்விதான் ஆயுதம், கல்வியால மட்டும்தான் சனாதன தர்மம் அழியும் அப்படின்ற மாதிரி கமல் சொன்னது 100க்கு 100 உண்மை. பட் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு கல்வி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அவ்வளவு மோசமா இருக்கு, அவ்வளவு ஒஸ்டா இருக்கு. ஏன்னா இதுல ஃபுல்லா முகலாயர்களை பத்தி தான் இருக்கு, பிரிட்டிஷ்காரங்க பத்தி தான் இருக்கே தவிர நம்மளுடைய மன்னர்களை பற்றியோ நம்முடைய கலாச்சாரத்தின் பெருமைகளை பேசுறதை பத்தியோ இல்லவே இல்லை. கடந்த 60-70 ஆண்டுகளாக அப்படிப்பட்ட ஒரு மோசமான கல்வியை தான் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். அதனாலதான் ரொம்ப தற்குறிகளா நாம எல்லாருமே இருந்திருக்கோம். ஏதோ 2016க்கு அப்புறமா பாரத பிரதமர் மோடியால இந்த இன்டர்நெட் எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்சதுனால நம்ம தேடி படிக்க ஆரம்பிச்சதுனால இந்த ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு. இது மாதிரிலாம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பல இளைஞர்களுக்கு சனாதன தர்மம்னா என்ன, நம்ம நாட்டினுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் கண்டிப்பா இப்போ வரைக்கும் வந்திருக்காது. ஜெனரலா ஏகப்பட்ட மாற்றங்களை மத்திய பாஜக அரசு பண்ணிருக்கு. அது மட்டும் போதாது, எஜுகேஷன் சிஸ்டத்திலேயே இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தியே ஆகணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை கண்டிப்பா மாத்தி எழுதணும். அப்படி மாத்தி எழுதுற வேலையை இப்பதான் இந்த மத்திய பாஜக அரசு ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுக்கப்புறமா இனி வரும் காலங்கள்ல நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்கள் சொல்ற மாதிரி கல்வியால சனாதனம் அழியாது, அதாவது இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தால சனாதன தர்மம் அழியாது, இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆக போகுது. ஏன்னா உண்மையான வரலாறு தெரிஞ்சதுன்னா, நாம யாரு அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையான வரலாறு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா மக்கள் தவறான பாதைகள்ல போக மாட்டாங்க, கேவலமா மதம் மாற மாட்டாங்க. சோ அம்புட்டுதாங்க இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.